அனைவருக்கும் வணக்கம். வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது, இதுவரை ஒரு தாய் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவாள், ஒரு தந்தையின் கடமை என்ன, மகன் தந்தை காட்ட வேண்டிய கடமை என்ன என்பது குறித்த குரல்கள் பார்த்தோம். இன்று ஒரு கணவன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த குரல்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இரண்டு குரல்களுமே வெவ்வேறு அதிகாரத்தில் வருது. ஆனாலும் இதை சேர்த்து பார்த்துக்கிட்டா ஒரு புரிதல் ஏற்படும். முதல்ல கணவன்கிட்டே ஆரம்பிக்கிறேன். ஒரு கணவன் என்பவன் வெறுமனே தான் ஆண்மகன், நான் யார் தெரியுமா, நான் அப்படி நான் இப்படி என்று வீட்டில் பெருமை பேசிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், தன் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும், குழந்தைக்கு தேவையான கல்வியை கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான எந்த இல்லாமையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். இதைத்தான் இந்த குரல் மூலிமா வள்ளுவர் சொல்றாரு. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். நல்ல ஆண்மகன் என்பவன் தன்னுடைய இல்லத்தில் எந்த குறையும் இல்லாத நிலையை பார்த்துக்கொள்ளணும். அப்படி பார்த்து கொள்கின்ற ஆண்மகன் தான் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்கின்ற, ஆளுமை செலுத்துகின்ற ஆண்மகனாக போற்றப்படுவான் என்பது வள்ளுவரின் கருத்து. சரி, இப்போ கணவனை எப்படி நிப்பாட்டிக்கலாம். மனைவி என்பவள் எவ்வாறு இருக்கணும்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள். இங்கே கொழுநன் என்பது கணவனை குறிக்கும். பெய்யென பெய்யும் மழை. தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக தொழுது எழுகின்ற பெண்ணானவள் வெளியில் சென்று பெய் என்றால் மழை கூட பெய்யுமா? மனைவிக்கான குரல். இப்போ இது ரெண்டுக்கான புரிதல் எப்படி? அதாவது ஒரு கணவன் என்பவன் நல்ல ஆண்மகனாக என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டால் அவன் சிறந்த கணவனாக போற்றப்படுவான். அப்படி ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வாய்க்கப்பட்டால் அந்த மனைவி அந்த கணவனை தெய்வமாக தொழலாம். வெறுமனே கணவன் என்பவனே தெய்வமாக தொழுது எழ வேண்டும் என்று பெண்களை சொல்வதும் தப்பு. வெறுமனே ஆண்மகன், நான் ஆண்மகன் என்று பெருமை பெற்றுக் கொள்வதும் தவறு. இந்த மாதிரி கணவன் இருந்தால் இந்த மாதிரி மனைவி இருக்கலாம் என்பதுதான் இதனுடைய ஆழ்ந்த பொருள். எனவே இந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையில் வைக்கப்பட்டால் அந்த இல்லறம் நல்லறமாக அமையும். நன்றி, வணக்கம். நாளை இதுபோல மற்றும் ஒரு வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் சந்திக்கலாம்.